உலகதரம் வாய்ந்த அனைத்து இஸ்லாமிய மக்கள் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ எதற்காக முன்னோக்கி செல்லப் போகிறது என்றால், கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் இவங்க 2 பேரின் வாழ்க்கை பற்றி மக்கள் பல கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டே வந்தார்கள். அதற்கான முடிவுகள் கிடைத்துவிட்டது. அவர்கள் இருவரும் விவகாரத்து முடிவை எடுத்திருக்கிறார்கள். இதற்கான இந்த வீடியோவை நம்ம காண இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்தவரை இந்த உலகத்தில் எதை நம்பினாரோ இல்லையோ, ஆனால் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையை ரொம்ப நம்பினார். அதற்கான காரணம், தன் மகளும் மருமகனும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என்று நம்பினார். ஆனால் அவர் நம்பிக்கை இன்னைக்கு வீண்தான் போயிருக்கிறது. அப்படி இருக்கிறது, இன்னைக்கு தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்துடைய வாழ்க்கை முறிவுக்கு வந்திருக்கிறது. 2 வருடம் பிரிந்தே வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் விவகாரத்தை முடிவு பண்ணிவிட்டோம் என்று தன்னுடைய அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும், இவர்களின் வாழ்க்கை முறிவுக்கு என்ன காரணம் என்பதை நாம் இந்த வீடியோவில் மீண்டும் தொடரப்போகிறோம். அவருடைய வாழ்க்கையில் பர்சனலை நமக்கு எதுக்கு நோண்டணும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். மற்றவருடைய வாழ்க்கை பர்சனலை நமக்கு நோண்டக்கூடாதுன்னு சொல்லி மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எனக்கும் தெரியும். ஆனால் நம்ம அந்த வாழ்க்கையை பற்றி நோண்டாமல் எப்படி இருப்பது? எதற்கு சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் நம்ம இந்தியாவிலையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, இன்னைக்கு அதிகமான கண்டிஷனில் இருக்கிறது. விவகாரத்து வருவது சினிமா துறையில் மட்டுமல்ல, வெளி உலகத்திலும், வெளி மக்களும், சாதாரண மக்களுக்கிடையிலும் இன்னைக்கு விவகாரத்தை முன்வைக்க நிறைவேறி இருக்கிறார்கள். அது நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கிறோம். அது பல மீடியாக்களில் நமக்கு கலந்துரையாடலாக நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விவகாரத்தை செய்கிறார்கள் என்பதை ஒரு முன்னோக்கம் நமக்கு வேண்டும். தனுஷும் ஐஸ்வர்யாவுடைய வாழ்க்கையை நமக்கு சீண்டி பார்த்து மற்றவர்களுக்கு வாழ்க்கையை புரட்டுவோம் என்று எண்ணங்களில் இந்த வீடியோவை பார்க்காதீர்கள். இது பொதுவான ஒரு கருத்தை தான் நமக்கு சொல்லுவோம். அதற்காக ஒருவருடைய வாழ்க்கை இன்செட்டை நமக்கு பேசுவது வழக்கம். அதற்காக சொல்கிறேன். இதை மற்றவர்களை காயப்படுத்துவதற்காக இந்த வீடியோ அல்ல. மற்ற ஜோடிகள் விவகாரத்து செய்யாமல் இருப்பதற்காக ஒரு வீடியோவை நமக்கு முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த வீடியோவை பதிவிட செய்கிறேன். தனுஷ், ஐஸ்வர்யா இவர்களின் வாழ்க்கை 2 வருடங்களுக்கு முறிந்திருந்திருக்கிறார்கள். பேசாமல், சந்திக்காமல் அவர்கள் பிரிந்தே வாழ்ந்திருக்கிறார்கள். அதன் பிறகு நல்லா சிந்தித்து செயல்பட்டு நல்லா யோசித்து தன்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்தால் சரியாகாது என்று முடிவுக்கு வந்து தனம் 2 பேரும் கலந்துரையாடி பேசி ஒரு கோர்ட்டு மூலமாக சென்று அங்கே விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அறிக்கை. இதை பற்றி நம்ம என்ன சிந்திக்கிறோம் என்றால், விவகாரத்து எதனால் வருகிறது என்பதை நமக்கு கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். அப்படி இருக்கிறது இந்த எதிர்முனை விளக்கங்கள். தனுஷும் ஐஸ்வர்யாவும் எதற்காக பிரிந்தார்கள் என்பது நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை, மக்களுக்கே நிறைய தெரியும். தனுஷ் எப்படி இருக்கிறார், ஐஸ்வர்யா எப்படி இருந்திருக்கிறார் என்று. இது ஒரு இன்செட்டான அவருடைய பர்சனல் விஷயங்களை நமக்கு இங்கே எடுத்து சொல்ல வேண்டாம். அது நிறைய மக்களுக்கு தெரியும். தெரிந்த கருத்தை பேசுவது சரியாக இருக்காது என்பதற்காக அவர் வாழ்க்கையில் அவர்கள் முறிவுக்கு வருவது இதுதான் மற்றவர்களும் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறேன். விவகாரத்தை அவர் எதற்காக அதை எதிர்கொள்கிறார்கள் என்பது 2 மனம் பொருத்தம் இல்லை என்று மட்டும் காரணமல்ல. இதில் நிறைய செக்ஸுவல் விஷயங்களும் இருக்கிறது. அதற்காக சில விஷயங்களால் இந்த விவகாரத்தை அவர்கள் முறிவுக்கு கொண்டு வருவதற்கான பல காரணங்களும் இதில் இருக்கிறது. ஆனால் இதற்காக விவகாரத்தை செய்ய வேண்டும்? ஒன்று போதும், இதுவே நம் வாழ்க்கை என்று போதும் என்று நாம் வாழ்வது சரியாக இருக்காத என்ன? நாம் அப்படித்தான் வாழ வேண்டும். நம் சமூகத்தை பொறுத்தவரைக்கும் விவகாரத்து என்பதும் ஒரு கேள்விக்குறியான ஒரு அங்கமாக நாம் பார்க்கப்படுகிறோம். இதை நீங்கள் கடப்பரத்தில் எடுத்து சென்று பார்த்தால், கடலோர மக்கள் வாழ்க்கையில் பார்த்தால் விவகாரத்து 100% தான் இருக்கும். ஏன்னா மக்கள் அங்கே
புரிந்து வாழ்கிறார்கள். ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து அந்யோன்யமாக சிந்திக்காமல் அவர்கள் பொறுமையான சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு, சில விஷயங்கள் காயப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் அதை எடுத்துக்கொண்டு அடுத்த படியை காலெடுத்து வைத்து விவகாரத்தை வேண்டாம் என்ற முறிவுக்கு வந்து பல கருத்துக்களை அவர்கள் முன்னோக்கி வைத்துதான் விவகாரத்து என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் தள்ளி போடுகிறார்கள். அப்படி ஒரு வாழ்க்கையில் அவர்கள் விழாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். சிட்டி சென்டர்களில் பார்த்தால் அவர்கள் அதை யாரும் எதிர்பார்ப்பதில்லை. ஏன்னா 2 பேரும் தனிப்பட்ட முறையில் உழைக்கிறார்கள். 2 பேரும் தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் வேலைக்கு செல்கிறார்கள். அவர்களுள் பிரஸ்டேஜை பார்க்கிறார்கள். நானும் உழைக்கிறேன், நீயும் உழைக்கிறாய், எனக்கு எதுக்கு நான் உன்னுடன் விட்டு கொடுத்து வாழ வேண்டும், நானும் பணம் சம்பாதிக்கிறேன், உன்னைப் போல் நானும் வாழ வேண்டும் என்று பல கெட்ட எண்ணங்களையும் தான் அவர்கள் மனதில் திணிக்கிறார்கள். இவர்கள் வேலைக்கு செல்லும் இடத்தில் சில ஆட்களுடன் பழக்கம் ஏற்படும் போது சில சந்தேகங்கள் அவருக்குள் வர தொடங்கும் போதுதான் சில பிரச்சனைகள் முதலில் ஆரம்பமாகிறதும் என்பதும் விவகாரத்தின் தொடக்கம் ஒரு இது இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விவகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மக்களின் வாழ்க்கையில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கடலோர மக்கள் வாழ்க்கையில் குறைவாகத்தான் இருக்கிறது. அதை மற்றவர்கள் எதிர்பார்ப்பதில்லை. இது முக்கியமாக சென்றால் அதற்காக சிட்டி சென்டர்களில் இருக்கவங்க மட்டும்தான் அப்படி இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. கடலோர மக்களுக்கு 1% இருக்கிறது. அதையும் நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். இப்படிப்பட்ட விவகாரத்து விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் அதற்கு முன்னோக்கி என்று செல்லும் பாதைகளை நீங்கள் தொடர்ந்து சென்றால் உங்கள் விவகாரத்தை ரத்து செய்யலாம். அப்படி விவகாரத்தை ரத்து செய்து நீங்கள் நல்லபடியாக வாழ்க்கலாம். தனுஷுடைய வாழ்க்கை ஐஸ்வர்யா வாழ்க்கையை நினைச்சு எதிர்பார்த்து கொண்டிருந்தால் 2 பேர் வாழ்க்கையிலும் பல விஷயங்கள், பல சந்தேகங்களும் அங்கே நுழைகிறது. பல காதல் விஷயங்களும் இருக்கிறது. 18 வருடம் வாழ்ந்த பிறகு ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்றுதான் எனக்கு புரியவில்லை. 18 வருடங்கள் வாழ்ந்துதான் ஒரு விவகாரத்தை அடைய வேண்டுமா? ஏன் 1 வருடத்தில் ஒரு பெண்மையை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாதா? 1 வருடத்தில் ஒரு ஆண்மையை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாதா? அப்படி 1 வருடம் வாழ்ந்த பிறகு நீங்கள் பிரிந்திருக்கலாமே. ஏன் 18 வருடம் நீங்கள் வாழ்ந்த பிறகு பிரிந்திருக்கிறீர்கள் என்றால் அதில் ஆழமான கருத்து இருக்கிறது. அன்னைக்கு நான் பெரிய அளவுக்கு சாதனை இல்லை, பெரிய அளவுக்கு நான் பெரிய மனிதனும் இல்லை. இன்னைக்கு எனக்கு பணம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, வருமானம் இருக்கிறது. நான் ஆடம்பரமாக இருக்க வேண்டும், எனக்கு 10 நிமிஷத்துக்கு ஒன்று எனக்கு தேவைப்படுகிறது என்று திட்டவட்டமான பல சிந்தனைகளை ஒருவர் மனதிலும் ஒருத்தியின் மனதிலும் அதை கொடுக்கப்படுகிறது, கெடுக்கப்படுகிறது. இதனால் அவர்கள் மற்ற தீனிக்கு இடப்படுவதற்காக வேண்டி இப்படி பல சம்பவங்களை முன்னோக்கி வைத்துதான் இன்னைக்கு விவகாரத்துக்கு முடிவுக்கு செல்கிறார்கள் பல ஜோடிகள். சட்டம் தவறென்று பார்க்காமலும் அதை விவகாரத்து என்பது ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அவர்கள் விருப்பமில்லை என்றால் பிரிந்து வாழ்வதற்கும் சட்டம் இங்கே இடம் கொடுக்கிறது. அதன் பிறகும் அவரை சேர்த்து வைப்பதில் எந்த லாபமும் இல்லை, விவகாரமும் இல்லை. அதனால் சட்டம் அதை பிரித்து வைக்க ஒரு முடிவை அங்கே வைத்திருக்கிறது. அதனால் நீதிமன்றம் இதற்கு கண்டிப்பாக இடம் கொடுக்கிறது. நீதிமன்றம் இதற்கான கட்டளையும் விடுகிறது. நீங்கள் விருப்பமில்லை என்றால் பிரிந்து வாழலாம், அதற்கான எந்த ஆதாரம் இங்கே கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் வாழலாம் என்ற முடிவும் இங்கே சட்டத்தில் இடம் இருக்கிறது என்பதையும் நம்ம விவகாரத்து போன பிறகுதான் அது தெரிகிறது என்பதை உங்களிடம் சொல்கிறேன். விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறோமோ, ஆனால் சில பண்பாடுபட்ட விஷயங்களில் பார்த்தால் அது குற்றம் தவறென்றுதான் நான் சொல்கிறேன். விவகாரத்து செல்கிறவர்கள் உண்மையான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அல்ல. இவர்கள் எத்தனை விவகாரத்தை கண்ணில் எடுப்பார்கள் என்பது தெரியாது. ஆனால் விவகாரத்து செல்லக்கூடியவர்கள் உண்மையான மனிதர்கள் இல்லை, உண்மையான பெண்களும் இல்லை, உண்மையான ஆண்களும் இல்லை. இவர்கள் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் ஆடம்பரத்தை விரும்புகிறார்கள், அந்யோன்யமாக பல ஆசைகளை வளர்த்துக்கிறார்கள். இதனால் விவகாரத்தை செல்கிறார்கள். கொள்கையும் போராட்டமும் மனிதன் இருக்கும் வரை நெஞ்சன் மின்த்து நாம் உழைக்கிறேன் என்ற தன்னம்பிக்கை வராமல் அங்கே ஈகோ உருவாகும் என்ப நிலையில் தள்ளப்படுகிறார்கள். அதனால் விவகாரத்தை செல்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இதுதான் உண்மை என்பதை நான் நினைவூட்டுகிறேன். இதற்காக யாரையும் குற்றப்படுத்தியோ காயப்படுத்தியோ இந்த வீடியோ பதிவு செய்யவில்லை. இது பொதுவான மக்களின் சிந்தனை. பொதுவான மக்கள் விவகாரத்தை மட்டும் செய்யாமல் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த வீடியோவை பதிவு செய்ய முன்வந்துள்ளேன். அனைவருக்கும் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால்
இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு கொடுத்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.